ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு மே மாசத்துக்கான ரூ. 500 தரிசன டிக்கெட் ஓபன் ஆக போகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ஸோ இன்னைக்கான புக்கிங் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஏப்ரல் மாசத்தோட சேவா டிக்கெட் எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சுங்க. ஸோ நிறைய பேர் வந்து புக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த முறை எப்படியும் லாகின் ஐடி ப்ராப்ளம் இருக்குமா என்ன அப்படின்றது தெரியல. நிறைய பேர் ஏப்ரல் மாசத்துக்காக சேவா டிக்கெட் புக் பண்ணவங்க எல்லாருமே இப்போ நீங்க தரிசன டிக்கெட் வேணும் அப்படின்னா நீங்க மே மாசத்துக்கு கூட தர்ஷன் மட்டும் புக் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் ப்ராப்ளம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். ஸோ இன்னைக்கான புக்கிங் எப்படி இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வெப்சைட்ல இருந்து நம்ம லாகின் பேஜுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, இங்க கிளிக் ஹியர் அப்படின்ற ஒரு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா லிங்க், நம்ம இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து அந்த லாகின் பண்ற பேஜுக்கு வந்து நம்ம போயிட முடியும். அப்படி இல்லைன்னா கீழே ஆன்லைன் சேவா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுலயும் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. மே மாசத்துக்கு காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுதுங்க. ஜூன் மாசத்துக்கு புக் பண்றவங்களுக்கு மத்தியானம் 3 மணிக்கு தான் ஓபன் ஆகுது. இப்போ நான் சேவா வந்து புக் பண்ணல, முன்னாடியே சேவா புக் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் சேவா எதுவுமே புக் பண்ணி வைக்கல அப்படின்றவங்க நீங்க ஏப்ரல் மாசம் வந்து ஃபுல்லாவே வந்து புக் ஆயிடுச்சு சேவா எல்லா டேட்டுமே. நீங்க இதுக்கப்புறம் வந்து மே மாசத்துக்கு உங்களுக்கு ஓபன் பண்ணாங்கன்னா தான் நீங்க வந்து புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட் புக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் மாசத்தோட எல்லா நாளோட சேவாவும் கம்ப்ளீட்டா நமக்கு வந்து புக் ஆயிடுச்சு. நிறைய பேர் புக் பண்ணிட்டு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க டிக்கெட் புக் பண்றதுக்கு. ஒரு சிலர் ஜூன் மாசத்துக்கு புக் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா, மே மாசத்துக்கான சேவா டிக்கெட் ஓபன் ஆகும்போது நீங்க மே மாசத்துல இந்த சேவா மட்டும் புக் பண்ணி வச்சுட்டு ஜூன் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் மத்தியானம் ஓபன் ஆகும்போது நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் ஐடி அப்படின்றது உங்களோட இமெயில் ஐடி தான். ஸோ லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. முன்னாடியே கூட பண்ணி நம்ம வெயிட் பண்ணலாம். லாஸ்ட் டைம்லாம் பண்ணி வெயிட் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, நமக்கு கரெக்டா அந்த 10 மணி ஆகும்போது ஓபன் ஆனதுக்கு அப்புறம் வெப்சைட் ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் போட்ட லாகின் எதுவுமே லாகினே ஆகல. அந்த எரர் இருந்துச்சு. கண்டிப்பா இந்த டைமும் நிறைய பேர் ட்ரை பண்ணும்போது இந்த எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் புக்கிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடியே நம்ம லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா, லாகின் பண்ணிட்டு நம்மளோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில போயிட்டு வர்ச்சுவல் சேவா அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த பேஜ்ல வந்து புக் தர்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டுது. ஸோ நம்ம புக் தர்ஷன் போனோம் அப்படின்னா நமக்கு மே மாசத்துக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா எல்லாமே கிரீன்ல காட்டும். சேவாவும் ஓப்பன் பண்ணுவாங்க. சேம் டைம் தர்ஷனுக்கான அவைலபிலிட்டியும் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி நம்ம சேவா புக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா தர்ஷன் டிக்கெட் மட்டும் அவைல் பண்ணிக்கலாம். பட் இந்த டைம் எப்படி இருக்குன்றது தெரியல. முன்னாடி நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி லாகின் பண்ணியிருக்கேன். பட் பேஜ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது என்ன அப்படின்றத நம்ம 10 மணிக்கு மேல ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இன்னைக்கு லாகின் ப்ராப்ளம் ஒன்றும் பெருசா இல்லைங்க. ஸோ வந்து நம்ம டேட்டு லாகின் பண்ணதுமே லாகின் ஆயிடுச்சு. டேட்டு செலக்ட் பண்ணதும் அந்த பேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ நமக்கு எந்த டைம் வேணுமோ அந்த டைம் செலக்ட் பண்ணிட்டு அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். ஸோ நம்ம வந்து புக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி போயிட்டு திரும்பியும் வர்ச்சுவல் சேவா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த புக் தர்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இன்னைக்கு லாகின் இஷ்யூ வந்து பெருசாக இருக்கல. ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஸ்லாட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த பேஜ் கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சப்மிட் வந்து கொடுத்துட்டீங்கன்னா டிக்கெட் வந்து புக் ஆகிடும். இன்னைக்கு லாகின் இஷ்யூ எனக்கு வரல. நான் முன்னாடியே லாகின் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு ஒன்றும் பெரிய லெவலில் லாகின் இஷ்யூ எனக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் வந்து லாகின் கொடுத்ததுமே இன்னைக்கு பேஜ் வந்து லாகின் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சேவா புக் பண்ணியிருந்தனால ஈஸியாகவே வந்து நம்மளால பண்ண முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு மே மாசத்துக்கு வர்ச்சுவல் சேவால சேவா டிக்கெட்டும் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சேவா செக் பண்ணீங்கன்னா மே மாசம் எல்லா நாளுமே இருக்கும். இப்போ நீங்க ஜூன் மாசத்துல வந்து ஏதாவது ஒரு டேட்டுக்கு தரிசனம் போகணும்னு நினைச்சீங்கன்னா மே மாசத்துல எந்த டேட்ல வேணாலும் நீங்க சேவா வந்து புக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து லாகின் இஷ்யூ வந்து வரல. பட் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் டிக்கெட் கவுண்டிங் ரொம்பவே வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் டிக்கெட் அவைலபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு ப்ளீஸ் கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு எந்தெந்த நாளில் எவ்வளோ ஸ்லாட் வந்து இருக்குன்னு தெரியும். ஸோ 1ஆம் தேதியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லாட்டுக்கு 200 டிக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. டிக்கெட் கவுண்டிங் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில லோடிங் இஷ்யூஸ் இருக்கு. பட் இருந்தாலும் பேஜஸ்ல கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தது. நான் ஒரு 10 மணிக்கே வந்து லாகின் பண்ணிட்டேன். அதனால எனக்கு பேஜஸ்ல எந்த எரரும் வரல. நீங்க புக் பண்ணினீங்கன்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் கல்யாணோற்சவம் தவிர மத்த சேவாஸ் கொஞ்சம் புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கல்யாணோற்சவம் நிறைய பேர் சேவா புக் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ தரிசன டிக்கெட் வந்து ஃபாஸ்டா வந்து தீரும். அதே மாதிரி மற்ற சேவாஸ்லயும் நமக்கு வந்து டிக்கெட் கவுண்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா கம்மியாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரு 200 ஸ்லாட்னா இதில் வந்து 100 டிக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்மியாக இருக்கு. நீங்க எத்தனை பேருக்கு பண்ண போறீங்களோ அதை பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் 100 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. கல்யாணோற்சவத்துக்கு ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் 200 டிக்கெட் தான் இந்த டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சேவா புக் பண்றதுக்கு முன்னாடி டிக்கெட் கவுண்டிங் அவைலபிள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஜூன் மாசத்துக்கு 2 பேர் போறீங்க 3 பேருக்கு போறீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து சேவா இப்பவே புக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா
உங்களுக்கு தர்ஷன் மட்டும் செலக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கு வியூ டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில போனீங்கன்னா இந்த இடத்துல தர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். என்னைக்கு டேட்டு, என்ன டைமிங், ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டுக்கான சேம் ரிப்போர்ட்டிங் பிளேஸ் தான், வேற எதுவுமே கிடையாதுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா இருந்தது. நான் புக் பண்ணிட்டேன். நீங்களும் புக் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.